நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் உரிமை கொண்டாடி உங்களை அழைக்கின்றார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கலங்காதிருங்கள். எரேமியா 30:22 நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அக்கறையோடு ஆண்டவர் நீங்கள் என் பிள்ளை, நீங்கள் என் ஜனம் என்று உரிமை கொண்டாடுகிறார். இதுதான் தேவனுடைய ஆழமான அன்பு. நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அழிவுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. சூனியங்கள், மந்திரங்கள், செய்வனைகள், ஏவல்கள் இவைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாரும் இல்லை என்று கலங்கிக் கொண்டு, என்னை விசாரிக்க என்னை தேற்ற ஒருவரும் இல்லை என்று பதட்டப்பட்டுக் கொண்டு வாழ்க்கையிலே நலிந்து ஒடிந்து துடிதுடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகளே நீ என் பிள்ளை, மகனே நீ என் பிள்ளை என்று அழைக்கின்றார். ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுபட்ட ஸ்திரியை ஆண்டவர் எப்படி தெரியுமா அழைத்தாரு? மகளே என்று அழைத்தார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை அவளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆறுதலாய் அமைந்தது. அது போல இந்த கால வேளையிலே பல்வேறு சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்பட்டு துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து, என் மகளே என் மகனே நீ என் ஜனம் என்று கர்த்தர் உங்களை உரிமையோடு அழைக்கின்றார். உங்கள் காயங்களை கட்டுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். நிர்பந்தமான சூழ்நிலையை தேவன் நிச்சயமாய் மாற்றி அமைப்பார். கலங்காதிருங்கள். அவர் ஜனமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா, உங்க விருப்பத்தை மட்டும் செய்வேன்னு சொல்லி பாருங்க, சூழ்நிலைகள் மாறும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் என் ஜனம் என்று எங்களை உரிமையோடு அழைத்து எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறவரே, உமக்கு ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற மக்களுடைய கண்ணீரை இப்பவே நீங்க துடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.